வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த வீடியோ ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இதை ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இதே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். ட்ரேடிங்க்கு பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் கனெக்ட் ஆகிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் நான் கொடுக்குற வீடியோ பார்க்கறத விட இது ஃபஸ்ட் பார்த்துக்க. பிகினர்ஸ் கைடை பார்த்துக்க. ஒரு 14 வீடியோ இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்க. ஆல்ரெடி தவறாமல் பார்க்க வேண்டிய நீங்கள் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இதை பாருங்கள். இதுலேயே நம்மளுடைய கான்செப்ட் பூரா கொடுத்துருப்பேன். அதுக்கு பின்னாடி எளிமையாக நீங்கள் கற்றுக்க முடியும். வாங்க இன்றைக்கி ஸ்டாக்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பட்ஜெட் டே. ஸ்டாக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே இது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இது ஒரு சப்போர்ட்டாகவும் மேலேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் கிட்டத்தட்ட இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 4-7 இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று. அதனால் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகாமல் இங்கே ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணது சப்போர்ட்டு, இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. மேலே ஒன்று போட்டிருந்தோம், இதையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தோம். பட் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி எப்படி உடைச்சானோ பட்ஜெட்னால நியூஸ்க்காக இது வரைக்கும் உடச்சிட்டு வந்துட்டா. அப்போ இங்கே நிற்கிறானா, இங்கே ஏதாச்சும் லெவல் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸில் இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம் 5 மினிட்ஸில். இது இன்னைக்கு 1ஆம் தேதி இங்கே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகி அப்படியே ஸ்டெப் வச்சு மேலே போயிருக்கா. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட்டுங்கிறதுனால ஒரு நியூஸ்க்கு எதிர்பார்த்ததுனால பெருசாக போகல. அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நின்றுருந்தான். பட்ஜெட் ஸ்டார்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக கீழே அடிச்சு வந்தான். இங்கே இங்கே கீழே இவ்வளோ தூரம் மறுபடியும் இவ்வளோ தூரம் மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். அப்போ பாருங்க, இப்படி மறுபடியும் மேலே மறுபடியும் கீழே மறுபடியும் கீழே கீழே விட்டுருக்கான். இப்படி தான் நடந்திருக்குது மார்க்கெட் இன்னைக்கு. அப்போ பாருங்க, அதுக்கு பின்னாடி இந்த ஹை உடைக்கல, இந்த ஹை உடைக்கல, இப்படியே கீழே கீழே கீழேன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். வரும்போது என்னாச்சு, மறுபடியும் மேலே வரும்போது இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. நம்மளுக்கு இந்த பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அதே இடத்துல பாயிண்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே விட்டுருக்கான். புரிஞ்சுங்களா? இது எளிமையாக கற்றுக்குங்க, அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்கே ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு மேலே போக முடியல, திணறிட்டு நின்று இருந்தா நியூஸ் வந்த பின்னாடி கீழே அடிச்சு விட்டான். கீழே அடிச்சது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் மறுபடியும் இது வரைக்கும் இது என்னது, இந்த பாயிண்ட் என்னது, ஒரு சப்போர்ட் ஏரியா. அது வரைக்கும் அகெயின் கீழே இவ்வளோ தூரம் மறுபடியும் அதே இடத்துல டச் பண்ணிட்டு அப்புறம் கீழே வந்திருக்கான். இதை தான் பார்க்க சொல்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ பாரு 5 மினிட்ஸ்லாம் போட்டே காட்டுறேன். இப்போ பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அதுதான் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்தவன் மறுபடியும் மேலே அதே பாயிண்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே விட்டுருக்கான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிங்க, எளிமையாக புரியும் உங்களுக்கு. இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம், இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு கூட வருது. இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீழே இறக்கி வைக்கலாம், மேலே வைக்கலாம், இதுவும் இந்த இடத்துக்கு கூட வைக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் மேலேயும் கூட இன்னும் கொஞ்சம் தூக்கலாம். ஏன்னா இந்த கனெக்ட் எல்லாமே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. புரிஞ்சுங்களா? இப்படி தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன நடந்துருக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ தான் நடந்திருக்கு. கீழே மேலே போகிற மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் பிரேக் பண்ணும்போது டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வர்றான். அப்போ கீழே எது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு சும்மா ஒரு பார்வை பார்க்கலாம். கீழே ஏதோ ஒரு பாயிண்ட் இல்லாமல் நிற்க மாட்டானுங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் டெஃபினட்டாக இருக்கும். இப்போ 4 ஹவர்ஸில் பார்க்கலாம். 4 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டே கேனில் போனால் இன்னும் ஷார்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ 1 டே கேனில் பார்க்குறோம். இதோ இங்கே பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கணும். இந்த கனெக்டிங் தான் நம்மளுக்கு இன்னைக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்குது. இது இப்போ பாருங்க, இதை ஒரு கனெக்ட் பண்ணிட்டோம், இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம், இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்படி இழுத்து பாருங்க, இந்த ஜோனோட லோ பாருங்க என்னன்னு. இது இந்த லோ
மார்க்கெட் வந்து எங்கே திரும்பி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் நடந்திருக்குதுங்க. இந்த கனெக்டிங் அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா இதோ பாருங்க, அடுத்து அடுத்து எங்கேயாச்சும் போய் சிக்கு மறுபடியும் இதோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது. புரிஞ்சுங்களா? அப்போ மார்க்கெட்டில் வேற ஒன்றும் நடக்கலை, மாற்றி மாற்றி இதுதான் நடந்துட்டு இருக்கு. கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட்டில் வந்து ஹோல்ட் ஆகுறா. பார்த்துக்கு இன்னைக்கு இதே தான் காலையில் வந்து டெஸ்ட் எடுத்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு முடிச்சு நிறுத்தி வச்சிருக்கான். HDFC பேங்க் என்ன நடந்தது? அது ஒன்றும் பெருசாக மாறவே இல்லையே. அது இந்த 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 சப்போர்ட் ரெசன்ஸ் விட்டு போகவே மாட்டேங்கிறானே, என்ன மூவ் பண்ணாலும். இது ரிலையன்ஸ் நிஃப்டி இந்த அடி அடித்தாலும் இவன் பாருங்க சப்போர்ட் ரெசன்ஸ் விட்டு போக மாட்டேங்கிறாங்க. காலையில் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே வந்துட்டு பாருங்க, இந்த ஜோன் தான், இந்த ஜோன் தான், இதே ஜோன் தான். அதே ஜோனில் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டா சப்போர்ட்டுக்கு. என்ன நடந்திருக்கு? ஒன்றும் நடக்கல பாருங்க. இந்த இடையில இந்த ஜோன் லோன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம், அந்த லோவுக்கு வந்து டச் பண்ணிட்டு அகெயின் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இங்கே முடிச்சிருக்கான். இவங்கிட்ட ஒன்றும் மாற்றமே இல்லை. இவன் வந்து நார்மலாகவே ரன் ஆகிட்டு இருக்கான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, இதை 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடித்தவன் இந்த லெவல் தான், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ், அகெயின் சப்போர்ட். ஒன்றும் மாறாதுங்க. இதை தாண்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில். ஃபாலோ பண்ணி பழகிங்க, எளிமையாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம் நாம.